பேர் ராஜேந்திரன், காலமலைக்கிரம் காயனுங்க. கேவிக்கு ஆரம்பித்து 50 ஆண்டுகள் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கிற எல்லா பயிற்சியும் கலந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்குறேன். அதுக்கு கிட்டத்தட்ட 10 ஏக்கரை விவசாயம் பண்ணிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்த்த உடனே இந்த முதல்ல வந்து மண் பரிசோதனை செஞ்சால் தான் விவசாயம் செய்ய முடியும்னு இங்கே வந்த பிறகு எங்களுக்கு தெரியும். அதனால் மண் பரிசோதனை செஞ்சு தான் இப்போ எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு பயிருக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு அவங்க அதை எழுதி கொடுத்துட்றாங்க. அடுத்த விளைவுக்கு என்ன வேணுமோ நம்ம கொடுத்துட்றாங்க. அதனால் எங்களுக்கு உர செலவு போடுறது கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இங்கே ட்ரைனிங் படித்து முடிச்சு போகும்போது எல்லாத்துக்கும் இந்த மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய அந்த பெட்ரோல் அது கொடுத்தாங்க. அது எப்படி வளர்த்துறதுன்னு மண்புழுவும் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் அது இப்போ நம்ம ஒரு 10 பேர் நம்ம ஊரில் வந்து பயன்படுத்திருக்கிறோம். அவங்க எல்லாம் 10 பேர் செஞ்சுட்ருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாழையில் வந்து நூல் புழு வரக்கூடியன்னு செண்டுமல்லி போட சொன்னாங்க. செண்டுமல்லி போட்டதுனால அந்த நூல் புழு வரதில்லை. அதனால் ஈல்டு நல்லா வந்து இங்கே வந்து பார்க்கும்போது அடர் நடைமுறைன்னு ஒரு வாழை இலை போட்டிருந்தாங்க. 2 வாழையை ஜோடி நட்டுருந்தாங்க. அதையும் நான் ஒரு 2 ஏக்கர் போட்டு 4 வருஷம் செஞ்சுட்ருக்கிறேன். அதுவும் நல்லா ஈல்டு வருது. அதை போல் எனக்கு செண்டுமல்லி போட்டாலும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க கேவிக்கையிலேருந்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு போனதுல தென்னை மரம் வந்து அந்த யூரியா பைட்டுக்கு மருந்து வேறு நுண்ணூட்டம் பேக்கெட்டுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மானியத்திலே எங்களுக்கு ஒரு 10-20 பேர்த்துக்கு நம்ம ஊர்லேயே கொண்டு பயிற்சி கொடுத்துட்டு அங்கேயே எல்லோரும் கொடுத்து எல்லோரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் செஞ்சுருக்குறாங்க. அவங்க வெள்ளைக்கு மஞ்சள் பேப்பர் விட்டுற மாதிரி அது கொடுத்தாங்க. ஆனால் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. கேவிக்கு வந்து நம்ம ஊர்லேயே ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரீயாக கேவிக்காரு ஒவ்வொரு வருஷம் ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த உழவு ஓட்டுறது களை எடுக்கக்கூடிய மிஷின்களில் வந்து மினி வீடு மினி டிராக்டரு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. களை எடுக்கிற செலவு மிச்சம்னு சொல்லி நான் வாழை காட்டு ஓட்டுறதுக்காக மினி டிராக்டர் நானே வாங்கியிருக்கிறோன்னு மற்றவங்களுக்கு 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் களை எடுக்கிறவங்களுடைய செலவுக்கு மிச்சமாக தெரியுது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இன்னும் மேலே எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நான் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். அது போக இந்த கால்நடை வளர்ப்புக்கு அசவலா வளர்ப்பு அது நாங்கள் புரோட்டீன்ஸை தவிங்கன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்துட்டு நானும் காட்டில் போட்டிருக்கு. இப்போ வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி சில இடங்களுக்கு போய் சில பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் வெளியூர் மாவட்டங்களுக்கு போய் இந்த ஒவ்வொன்று என்னென்ன இந்த வாக்குத்தட்டை எப்படி தட்டு பண்ணுறது, வாழையில் என்னென்ன செய்யலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரெயினுக்கு கூட்டிகிட்டு போய் அதில் காட்டினாங்க. அது சிலர் செய்யலாம்னு விரும்புகிறாங்க. இன்னும் வேறு அந்த மாதிரி ஆரம்பிக்கலை. மறுபடியும் இந்த வேளாண்மை சார்ந்த ஈடுபடுறதுக்கு அந்த சற்று ஒன்று தென்னை மட்டை பொடியில் பண்ணி இதில் வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக நாங்கள் தீ வச்சுருந்த முதல்ல இல்லை. இப்போ சற்று நாமளே ஒரு குழுவில் வாங்கி விட்டு நாமளே பொடி பண்ணி இயற்கை விவசாயத்தில் இங்கே வந்து ட்ரைனிங் வந்த பிரதம தெரிந்த மாதிரியெல்லாம் பொடி பண்ணி மண்புழு வளர்க்குறதுக்காகன்னு சொன்னாங்க. அதில் நாங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வேஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.